சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரே ஒரு தடவை வச்சாங்க, எஸ் இட் வாஸ் ட்ரூ. பட் இப்போ அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தான் வந்து ஏடிஎம்கேயோட ஒரு இது. என்ன கம்பல்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தாவேக வந்து இன்னும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஐ திங்க் தே ஹேவ் டன் அ ராங். ஏடிஎம்கேயோட சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து தான் இருந்திருக்கணும். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு அதிமுக எவ்வளவு தொகுதிகளை கொடுப்பாங்க இப்ப இருக்கிற நிலைமையில? அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் சார், பாமகவுடைய ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்குழு ஒன்று நடக்க போகிறது, அதுக்கு இன்விடேஷன் விசி கேட்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சமிகையாக இருக்குமோ? ஏன்னா முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்தவங்க. டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, அந்த பிஜேபி அப்படி போகிறது தான் அவங்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா அது வந்து டாக்டர் அன்புமணிக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி செய்வதற்கும் அந்த வகையில ஆமா நிச்சயமா. இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி யூ கேன் நெவர் எவர் என்டர் இன்டு தமிழ்நாடுன்னு சொன்னார். அதை பொறுத்த அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க பிஜேபி. மார்க் மை வேர்ட்ஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த 1000 ரூபாங்கிறது 1500 2000 மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த அரசாங்கத்தை போல இந்துக்கு உதவி செய்கின்ற அரசாங்கம் எதுவும் கிடையாது சார். இல்லையே, இந்து விரோத ஆட்சி சார். அது அவங்களால தாங்கவே முடியல சார். அது சீமானை பத்தி விட்டுருங்க சார். அவர் எல்லாரும் அவருக்கு இன்னும் பாட்டன் கூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவங்க வீட்டுக்கு தான் அவரோட பாட்டன் அப்பாவோட அப்பா தான் அந்த முருகன் ஏதோ இருக்க மாதிரி ஏதாவது தத்து குத்துன்னு பேசுவார் அவர். திமுக ஆட்சி பொறுப்பு வந்த பிறகும் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இன்று வரை இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது. குஜராத்தை பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க, பீகாரை பாருங்க, அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அந்த மாதிரி மட்டமானது எதுவுமே கிடையாது. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற காட்சிகள் எல்லாமே தேர்தல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு உணர்த்தக்கூடியதா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே பல்வேறு ட்விஸ்டுகள் நடந்துட்டு இருக்கு. பல பரபரப்பான காட்சிகள். யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி அடைவாங்க, எந்த கூட்டணி, யார் யாரோட கூட்டணி அப்படின்னு நிறைய டாக் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சமகால அரசியல், 2026 தேர்தல், இப்ப ஒவ்வொரு கட்சிகளுடைய அந்த நகர்வுகள், இவை எல்லாவற்றையும் குறித்தும் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர், மிக முக்கியமானவர், டாக்டர் திரு ராமசுப்ரமணியன் இணைஞ்சிருக்காரு. நம்ம நேயர்கள் சார்பாக நிறைய கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம் இந்த இடத்துல. இப்ப நீங்க இந்த காட்சிகள்லாம் பாக்குறீங்களா சார்? தினந்தோறும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இருக்கிற இந்த அரசியல் சூழலை பார்த்து நீங்க என்ன உணர்றீங்க? குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் சூழல். தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்குன்னு பார்க்கின்றோம். ஒன்று, டிஎம்கே அவங்களுடைய அலையன்ஸ், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், அதில் எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதா தெரியலை. நான் டெஃபினட்டாக அவங்க எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எல்லா கட்சியும் ஒரே கருத்தாக இருக்கணுங்கிறதெல்லாம் இம்பாசிபிள். ஆனால் அவங்க ஒரு குறிக்கோளோட இயங்குவதாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால் அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அலையன்ஸ் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்டா இல்லையா டாஸ் போட்டு பார்த்து பேசுகிற மாதிரி பாஜக அண்டு அதிமுக. ஆக்சுவலாக அதிமுக ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஆக்டர் விஜயோட தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்செல்லாம் அடிபட்டு கொண்டு இருந்தது. பிஜேபியோட வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம், 2024 வேண்டாம், 26 வேண்டாம், அதற்கு பிறகு வேண்டாம், இப்பவும் வேண்டாம், அப்பவும் வேண்டாம் அப்படிங்கிற எப்பவும் வேண்டாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திரு எடப்பாடி பொதுச் செயலாளர் கூட சொல்லியிருந்தாரு. ஏங்க திரும்ப திரும்ப ஏன் கேக்குறீங்க? அன்னைக்கு சொல்லிட்டேன், சட்டமன்ற தேர்தல் எதுலயும் இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. எக்ஸாக்ட்லி. ஆனா அரசியல்ல
ஏதாவது ஒரு இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் நடந்துன்னா உடனே என்ன சொல்லணும், அரசியல்ல நிரந்தரமான பகைவரும் கிடையாது, எதிரி நண்பரும் கிடையாதும்பாங்க. அத மாதிரி தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கும் கூட சொல்லியிருக்காரு சார் அவரு, சட்டமன்றத்துல இருந்து வெளியில வந்து, ஏன் திமுக பாஜகவோடு நீங்க கூட்டணி வைக்கலையா அப்படின்னு எதிர்கேள்வி கரெக்ட். கேட்டிருக்காரு. அதெல்லாம் வைக்கலன்னு சொல்லி 99ல வைத்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அவங்களோட ஒத்து போக முடியலன்னு சொல்லிட்டு தான் 2003ல வெளியில வந்துட்டாங்க. எண்டுல 2003 எப்பவும் வைக்க மாட்டோம்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இல்ல. ஒரே ஒரு தடவை வச்சாங்க. எஸ், இட் வாஸ் ட்ரூ. பட் இப்ப அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தான் வந்து ஏடிஎம்கேயோட ஒரு இது என்ன கம்பல்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சார். இது நான் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாலாம் நான் பேசுறது இல்லை. அது இந்த சென்ஸ் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அதன் காரணமாக கையை முறுக்கி ரெய்டு அடிச்சு சிபிஐ கொண்டு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் நிறைய பேர் நேரடியாக இன்னும் பார்த்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி தெரியாது. பட் நம்முடைய இபிஎஸ் அவர்களுடைய ரிலேஷன், அவங்க வீட்டில் ரெய்டு நடந்திருக்கு என்பது எல்லாருக்கும் உண்மைதான். அது வந்து ஒரு நெகட்டிவான இஷ்யூ. அதே போல் அவருடைய சன் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் இருப்பதாக பரவலாக பேசப்படுகின்றதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைகள்லாம் தெரியாது. ஆகவே இந்த சமயத்தில் அவங்களோட கட்சியை சேர்ந்த வேலுமணி போன்றவர்களெல்லாம் கூட ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி, தங்கமணி அவங்களெல்லாம் கூட ப்ரெஷர் கொடுத்துட்டுருக்காங்க. அதனால நம்ம கூட்டணி வைக்கிறது தான் நல்லது. அது இப்படி நீங்க பார்க்கலாம். அதாவது மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ஒரு கணக்கு போட்டாங்க பிஜேபியோட வாண்டான்னு. ஆனா ஒன்றும் நடக்கலை. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக போயிடுது. ஸோ நமக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்க போகுது இன்னும் கிடையாது. ஆனால் பிஜேபியோட சேர்ந்த ஓரளவுக்கு இந்த ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் அவங்களோட நம்ம சேருவது நல்லது. இப்போ அட்லீஸ்ட் இந்த கொங்கு மண்டலத்தெல்லாம் கூட ஒரு நல்ல, அதே மாதிரி கன்னியாகுமரி போன்ற ஏரியாலாம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக பேச்சு இருக்கு. அதனால அந்த அலையன்ஸ்னால ஒரு அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கும். அதை தாண்டி டெஃபினட்டா இந்த ரெய்டு அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். பட் இவருடைய ஒரிஜினல் தாட் என்னன்னா விஜயோட கூட்டணி வைப்பதாக தான், பாவைக்காவோட தான் கூட்டணி வைப்பதாகத்தான் பேச்சு. ஏன் வைக்கல சார்? என்ன நடந்திருக்கும்? டிமாண்ட் அதான், வேற ஒன்றும் இல்லை. தாவேக்க வந்து இன்னும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஐ திங்க் தே ஹேவ் டன் அ ராங் மூவ்னு தான் எனக்கு தோன்றது. அதாவது ஏடிஎம்கேட சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து தான் இருந்திருக்கணும். ஆனா எடுத்த உடனே 50-50ங்கிற மாதிரிலாம் போன சீட்ஸ் வந்து 234, 117, 117ங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமானது. அல்ல 80 கொடுன்னு சொல்றதுங்க தான் நியாயமற்ற ஒரு பேச்சு. ஏன்னா அவர் ஹஸ் நாட் எட் ப்ரூவ்ட். ஸோ அவருக்கு என்ன சப்போர்ட் இருக்கிறது மக்கள்கிட்டன்னு தெரியாது. ஏன்னா விஜயகாந்தை பத்தி எல்லாம் பிரமாதமான பேச்சு. அவரே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 10-11% வரைக்கும் வந்தார். அதுவும் என்ன ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான். எடுத்த உடனே ஒன்றும் வரவே இல்லை. இவர் எடுத்த உடனே நம்ம வந்துருவோம், நம்ம வந்து அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற கனவு, அல்லது ஈவன் சிஎம்ஆவே கனவு காண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஐ திங்க் தட் வாஸ் நாட் கரெக்ட் மூவ் அட் ஆல் ஆன் தி பார்ட் ஆஃப் விஜய். ஏன்னா திரு விஜயும் இந்த பக்கம் திரு எடப்பாடி 2 பேருமே அதிமுகவையோ தாவேக்காவையோ அட்டாக் பண்ணாம தான். எக்ஸாக்ட்லி 2 பேரும் ஒருத்தர் இவங்க எங்களை பத்தி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்றத, அவங்க வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே, நாங்கள் அதனால அவங்கள தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னா இது ரொம்ப ஒரு என்ன, இது இவங்க 2 பேரும் சேருவதாகத்தான் ஒரு சமிக்கைகள்லாம் இருந்தன. பட் அது நடக்கலை. மிஸ் பண்ணிட்டாரு விஜய். ஆமாம், டெஃபினட்டாக மிஸ் பண்ண. அவருடைய முரட்டு பிடிவாதம் தான் இந்த அலையன்ஸ் வராமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம். ஸோ அதற்கு பிறகு வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துடலாம் ஏடிஎம்கே கூட. அவங்க ஏன் அதை விடுவிடுன்னு போய் கையெழுத்து போட்டாங்க? கையெழுத்து போடல, அட்லீஸ்ட் வெளிப்படையாக அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து அறிவிச்சு இதுல பாஜக அவருடைய முக்கியமான தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் நீங்க வந்த போது முன்னாடி அவர் பேசினது எதுக்காக போனா, நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக இன்னும் போனேங்கன்னு இன்னும் சொன்னாரு. பட் அவர் கிளீனா போட்டு உடைச்சிட்டு அதை உறுதியும் படுத்திட்டாரு சென்னைக்கு வந்து. எக்ஸாக்ட்லி, அது முதல்ல ட்வீட் போட்டாரு, இந்த மாதிரி கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அப்பவே சொன்னாரு. அதையே இங்கே வந்து வெளிப்படையாக பேசுறாரு. இப்ப வந்து நிறைய கேள்வி கேட்கறதுக்கு பெரிய சிரமத்துல மாட்டின்னு இருக்காரு இபிஎஸ் அவர்கள். ஆனா இப்ப இபிஎஸ் அவரும் சொன்னாரு சார், அதிமுக
பாஜக கூட்டணி ஆட்சி புரியும், 2 பேரும் சேர்ந்து இருக்கிற கட்சி வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அடையங்கப்பா இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் கூட்டணி அது ஆட்சிங்கிறது வேறங்கிறது ஏதாவது இது புதுசு புதுசா படத்துல வடிவேலுக்கும் இவரு தங்கப்ப தக்கம் அப்படின்னு சொல்லுவார் சார். தங்கப்பதக்கத்தை பிரிச்சு ஆமா அதே மாதிரிதான் ஏதோ இவர் நம்ம எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர். ஐ திங்க் ஹி இஸ் a very seasoned politician. அட் த சேம் டைம் அவர் வந்து எல்லாரையும் முட்டாளாகவும் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கார் அவர். ஐ திங்க் தட் இஸ் நாட் அக்செப்டபிள். இன்ஃபேக்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான். அதுல ரொம்ப தெளிவாக திரு அமித்ஷா அவர்கள் கூறிட்டார். அதுதான் பாஜக காரங்களும் அதை இப்ப வாய்மொழி சும்மா இருக்காங்க. ஏன்னா டெல்லியில இருந்து எதை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பால் அங்க தள்ளி விட்டாங்க டெல்லிக்கு. ஸோ இப்ப 2 பேரும் இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப 2-3 நாளா வந்து டிவி எல்லாம் அவங்களுடைய ஏடிஎம்கே இருக்கட்டும் அல்லது பாஜக இருக்கட்டும் அவங்க யாரும் வரதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எங்க தலைமையை பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடே போட்டாங்க. யாரும் மீறி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கேப் போட்டு விட்டாங்க. அதனால யாரும் வரதும் கிடையாது. ஆகவே அதை பத்தி அவங்க நிச்சயமா கிளாரிஃபை பண்ணித்தான் ஆகணும். அது இன்னும் போக போக தெரியும். அது ஜனவரி நெக்ஸ்ட் இயர் ஜனவரி அப்போ அந்த சமயம் தான் தெரியும் எத்தனை ஷேர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறத பத்தி இப்ப நிச்சயமா தெரியும். உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் நிறைய விஷயங்களை நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த அடிப்படையில அதிமுக பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு அதிமுக எவ்வளவு தொகுதிகளை கொடுப்பாங்க இப்ப இருக்கிற நிலைமையில? அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஜெயலலிதா அம்மையார் 2001 அவங்க ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டாங்க. அவங்க வேற டவரிங் பர்சனாலிட்டி. அவங்க நீங்க அவங்களோட இபிஎஸ் எல்லாம் கம்பேர் பண்ண வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் இபிஎஸ் அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்களுடைய ஆளுமைங்கிறது வேற. அதனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு 142 இன்னொரு இடம் தான் அவங்க தனக்கு வச்சுட்டாங்க ஏடிஎம்கேக்கு. அதுல 130 இடத்துக்கு மேலேயே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், நீங்க அவங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்னு இவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 குறைவாக இருந்ததுன்னா மக்கள் நம்ப மாட்டார்கள். இது வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து முடிவு கட்டுவார்கள். அதனால அவங்களுடைய எண்ணப்பாடு இவங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமாங்கிறது மாறி போகும். டெஃபினட்டா இவங்களுக்கு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது மாறி போகும். 2வது பாத்தீங்கன்னா ஒரு இப்ப அந்த பெரிய மெகா கூட்டணியா வரும் போல இருக்கு. இப்ப பாமக எங்க போறாங்க? இப்ப நேத்திக்கு நம்ம முதல்வர் அதாவது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார் பாமக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. அதே போல விசிகே எங்களோட தான் இருக்கு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அதையும் உறுதிப்படுத்திட்டார். இப்ப பாமக இங்க வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தெரிச ஒரு நூல் இழை அப்படின்னு சொல்லலாம் வேணாம். எப்படின்னா இன்னைக்கு பாமகவுடைய ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்குழு ஒன்று நடக்க போறது. அதுக்கு இன்விடேஷன் விசிகேக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சமிகையா இருக்குமோ? ஏன்னா முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்தவங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கம்லாம் அப்படிதான் இருந்தாங்க. தமிழ் குடி தாங்கின்னு எல்லாம் பட்டம்லாம் கொடுத்துருக்காரு அவர். அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறதுக்காக ஏதோ பண்ணலாம் அப்படின்னுதான் அவங்களையும் இங்க கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் ஓடிட்டு இருக்குன்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்ப ஆஸ் இட் இஸ் பாமக டிஎம்கே அலையன்ஸ்ல இல்லை. இவங்க அங்க போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருப்பதாக பார்க்கின்றோம். ஆனா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இல்லையா? தாவேக்காவும் இருக்கு. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே அந்த பிஜேபி அப்படி போறதுதான் அவங்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பல்வேறு விதத்துல அவங்களுக்கு உதவியா இருக்கும். டாக்டர் அன்புமணிக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி செய்வதற்கும் அந்த வகையில ஆமா நிச்சயமா. அப்ப தாவேக்காவோட சேர்ந்த அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வர அதெல்லாம் பண்ண மாட்டார். நான் நினைச்சேன் வன்னியர் சமூகத்துக்கான அந்த 10.5 உள்ளிட ஒதுக்கீடு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணு அது சட்ட ரீதியாக அது இல்லைன்னு ஆயிடுச்சு சார். அது வந்து வேணா உட்காந்து ஒரு டிவைடிங் பாயிண்டா வேணா வச்சுக்கலாம் மொழி. அது வந்து லீகலி நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுது. ஆனால் டாக்டர் அன்புமணிக்கு அந்த இது ஒண்ணு லீகல் இஷ்யூ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அது ஏதாவது தலைக்கு மேல அது ஒரு கத்தி இருக்கு. அதை சரி செய்வதற்கு அந்த கத்தியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் பிஜேபி தான். அதனால
அவங்களோட போறதுக்கு தான் அவர் விருப்பப்படுவார்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தருமே முக்கியமானவங்க இப்ப சொந்த பிரச்சனையை தீர்க்க தான் கூட்டணி பேசுறாங்க. எக்ஸாக்ட்லி இது அப்படிதான் ஒரு பெரிய அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக அவங்களுடைய நிலைமை வந்து ஐ திங்க் திரு மோடி அவர்களை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அந்த பிரேமலதா அம்மையார். ஸோ அதனால அவங்களும் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக பாக்குறேன். அப்ப தேமுதிக, பாமக, பாஜக, அதிமுக இவங்களெல்லாம் 2021 தேமுதிக இல்லை, ஆனால் இந்த கும்பல்லாம் இருந்தது இல்லையா அப்படியே. ஆனா அப்படி இருந்தும் கூட டிஎம்கே தானே வெற்றி பெற்றது. அதில் அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் ஒரு 3% 4% ஓட்டு வித்தியாசம் தான் நம்ம அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு இருக்கட்ட வாடவர் மேபி இது அப்படிதான் இருக்கும். இல்ல இருந்தாலும் இப்ப 4 ஆண்டு இப்ப நீங்க தேர்தல் வரப்ப 5 ஆண்டு ஆட்சி மக்களுடைய எதிர்ப்பு இருக்கும் இல்லைங்களா? இந்த 5 ஆண்டு அந்த எதிர்ப்பு, அப்புறம் இந்து மக்களுடைய அந்த வாக்குகள் ஒரு சேர அதிமுக பாஜகவுக்கு விழும், பாமக இப்படி கூட்டணிலாம் சேர்ந்தா நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவும் கூட ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா சார்? எனக்கு ஏன் வந்து பாஜக இந்த அளவுக்கு ஒரு கூட்டணியில ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னு ஒரு அடிப்படையான கேள்வியா இருக்கும் அப்படின்னு கேள்விக்கு பதில் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாடாளுமன்றத்துல நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி யூ கேன் நெவர் எவர் என்டர் இன்டு தமிழ்நாடுன்னு சொன்னார். அதை பொறுத்த அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க அவங்க பிஜேபி. என்னடா அது இப்படி எல்லாம் பேசுறாரு, அதுவும் பாராளுமன்றத்துல ஓப்பனா பேசி இருக்கின்றாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி, அவர் பேசியதுக்கு எதிராக நாம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், ஒரு வெறித்தனமான ஒரு கட்டாய நிலைமை அப்படிங்கறத அவங்களாவே உருவாக்கிட்டு டெஃபினட்டா இவங்களை எப்படி மாற்றி விடணும். அப்புறம் எப்படி அலையன்ஸ் கொண்டு வந்தோம் ஏடிஎம் பர்சனலா ஹர்ட் ஆயிடுச்சு. ஆமா பர்சனலா அவர் ஹர்ட் ஆகி அது வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிருக்கு டெஃபினட்டா. ஆகவே அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உடனே கூட திரு இபிஎஸ் அவர்கள் ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்ததுங்கிறது பிஜேபி இந்த சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இவரை மடக்கி உட்காந்து வச்சிருக்காங்க. அது யாரு சொன்னாங்கன்னா திரு குருமூர்த்தி அவர்கள் அவரோட ஒரு இன்டர்வியூல பேசும்பொழுது, இப்ப நீங்க கூட்டு சேரி ஓப்பனா ஒத்துங்க, இல்லைன்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பேசினார் அவர். ஸோ அப்ப இவர் ரொம்ப தெளிவு, ஒரு ஷார்ட்டை எடுத்து அடிப்பேங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டாந்து அடி வாங்காம இருக்குன்னா என் கூட சேரு, எக்ஸாக்ட்லி வேலை பாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா இவ்வளத்தையும் தாண்டி நீங்க இப்ப அடுத்தது இது ஏன் சேர்ந்தாங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க. 5 வருஷம் ஆட்சி, நிறைய குற்றம் அதெல்லாம் இருக்குதான் சார். எந்த ஆட்சியிலையும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம இருக்கவே முடியாது. டெஃபினட்டா ஏதோ ஒரு குற்றம் குறை இருக்கதான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான நல்ல விஷயங்களை டிஎம்கே செய்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். இப்ப உதாரணமாக 1000 ரூபா ஒரு பெண்களுக்கு, ரொம்ப ஏழ்மையான பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுக்கறது மாசம். இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி. இதுதான் எல்லா பிஜேபி ஸ்டேட்ஸ்லயும் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ஏன்? அது வந்து ஒரு மிகப்பெரிய சோசியல் விமர்சிச்சாங்க, இலவசம். எக்ஸாக்ட். அது நம்ம பிரைம் மினிஸ்டரே ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் இலவசத்தெல்லாம் பத்தி. இப்ப அதையே அவர் வந்து இப்ப ஒரு சமூக நல திட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார் அவர். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மக்களை தேடி மருத்துவங்கிறது உலக அளவில் பேசுகின்ற ஒரு அற்புதமான திட்டமாக இருக்கின்றது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அந்த பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் பையன்களுக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மேல படிக்கிறதுக்காக போறது, அவங்க வந்து வெளிநாடுகள்லாம் போய் படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்குறது, இதெல்லாம் வந்து அந்த குழந்தைகள்லாம் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் சைக்கிள் கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண் குழந்தைகள்லாம் சொன்னாங்களா, இது இவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா, ஆனால் நீங்க உங்க ஓட்டெல்லாம் நீங்க வந்து அம்மாவுக்கு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிறதுவங்களாம் சொன்னதாக அப்ப சொல்லுவாங்க, பேச்செல்லாம் வந்தது. அதே போல இப்ப இந்த குழந்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் நீ படிக்கிறேன், நீ கல்லூரியில போய் படிக்கிறேன்னு. யார் காரணம்? அது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள், டிஎம்கே கவர்மெண்ட், இவங்க தானே காரணம். அவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போனா அந்த குழந்தைகள்லாம் பேச மாட்டாங்கன்னா என்ன? அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் 36 லட்சம்லாம் செலவு பண்ணி வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கிறாங்க ஒரு பையனை அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து கற்பனை கேட்டாத ஒரு அற்புதமான திட்டமா தான் பார்க்கிறேன். அப்புறம் வந்து இலவச பஸ், இதெல்லாம் விளையாட்டா நாம எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு 800-850 ரூபா மாசம் சேவிங்ஸ்னா சாதாரண சாமானிய மக்களுக்கு இது வந்து இட்ஸ் அ பிக் பூன்.
அதனால இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா பொதுவா பெண்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு தான் அதிகமாக அது இருக்கு. முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அது, ஆனால் அதெல்லாம் ஷிஃப்ட் ஆகி போன எலெக்ஷன்லயே அதெல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால பெண்களுடைய வாக்கு வந்து பெருமளவிற்கு இன்னைக்கு டிஎம்கே சைடு தான் போயிட்டு இருக்கு. இன்னும் நான் நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த 1000 ரூபாங்கிறது 1500 2000 மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் பட்ஜெட் வந்து பட்ஜெட் ஃபுல் ஃபிளிஷ்டா இருக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி அன் ஓட் ஆன் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடியே அதை அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. 1 மாசம் 2 மாசம் கையில வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரெண்டாவது வரக்கூடிய ஜனவரி மாசம் பொங்கல் சமயத்துல ஒரு 2000 2500 ரூபா, ஏன்னா இந்த வருஷம் கொடுக்கல, சேர்த்து 1000 2000 தான் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய பெனிஃபிட் டு டிஎம்கே இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய பல திட்டங்கள் நான் நிச்சயமாக நம்புகின்றேன். வெரி பாப்புலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க நான் நம்புறேன். ஆனா இதுவுமே ஒரு வகையில வாக்குக்கு பணம் கொடுக்குற, அதாவது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஒரு திட்டம்ங்கிற அடிப்படையில சார் சோசியல் இது வந்து இந்த 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு சமூக நல திட்டமா தானே சார் எடுத்துக்கணும். நீ இலவசமாகவோ அல்லது அது காசு கொடுத்து இப்ப ஓட்டை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா சார்? அதாவது அது வந்து பர்மனண்டா இருக்க போகின்றது. இதை பத்தி நான் பல தடவை நான் தொலைக்காட்சியில பேசியிருக்கேன். இது வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட வந்து அதெல்லாம் கூட இந்த மாதிரி சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுங்கிறது, ஃபினான்ஷியலி காம்பன்சேட் பண்றதுங்கிறது நிறைய அங்கெல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ்னு பேரு. இந்த மாதிரியான திட்டங்களால தான் இப்ப தமிழ்நாடு கூட இந்த ஆண்டு ஜிடிபியில 9.69% ஃபர்ஸ்ட் நம்ம தான் தமிழ்நாடு இந்தியாலே இருக்கு. இந்தியாலே நாம தான் ஒரு பொருளாதார ரீதியாக நாம பெட்டரா இருக்கோம். அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்ல நாம வந்து வி ஆர் டூயிங் மச் பெட்டர் தேன் அதர் ஸ்டேட்ஸ். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் கடன் ரொம்ப வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க உங்களுடைய ஜிடிபி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம். ஆகவே அந்த சைஸ் ஆஃப் த கேக் இஸ் சப்ஸ்டான்சியலி ஹை அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல கடன் வாங்க, அது ஒரு வகையான ஒரு ரெவென்யூவை தான் எடுத்துக்கணும். கடனே வாங்காம பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ண முடியும். நானே கேட்கறேன், பெரிய எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறான்னா அவன் வந்து கடனே வாங்காம எல்லாத்தையும் சொந்த பணத்தையே போட்டா பண்ண முடியும். அதுக்காக தான் டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு வச்சிருக்காங்க. எவ்வளவு டெட்டு எவ்வளவு ஈக்விட்டி இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால 2:1 முன்னாடிலாம் சொல்லுவாங்க. இப்போ 1:1 அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ₹1 கையில இருந்துன்னா 1.5 ரூபா வரைக்கும் கடன் வாங்கலாம் சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இது ஐ திங்க் இது ஆல் கோயிங் இன் தி ரைட் டைரக்ஷன் தான் நான் பார்க்கின்றேன். அப்புறம் நீங்க வந்து ஹிந்துவை பத்தி பேசினீங்க சார். நான் வந்து அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புகின்றேன். இந்த அரசாங்கத்தை போல ஹிந்துக்கு உதவி செய்கின்ற அரசாங்கம் எதுவும் கிடையாது சார். இல்லையே, இந்து விரோத ஆட்சின்னு சார். அது அவங்களால தாங்கவே முடியல சார். அது ஒருத்தர் சேகர் பாபுன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு சார். அவர் என்னன்னா கடவுள் மேல எந்த கோயிலை பத்தி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் டீட்டெயில்ஸ் வச்சிருக்காரு. அந்த கோயில்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்காரு. அதை தாண்டி இப்ப சமயம் அவருடைய ஆன்சர்ஸ் இதுல அசம்பிளியில வந்தது. யாராருக்கு என்ன, அதே மாதிரி இந்த பூஜை செய்கின்றவர்களுக்கு, குருக்களுக்கு மட்டுமல்ல, பூஜாரிகளுக்கு, அவங்களுக்கு எல்லாம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லேருந்து எல்லா விதத்துலையும் கூட கொடுத்துட்டு இருக்காரு. அதை தாண்டி பழனியில நான் பர்சனலா போனேன். அதாவது இந்த பழனி வந்து உலக தமிழ் முருகர் மாநாடு அப்படின்னு நடந்தது. அது வந்து 2 விதத்துலையும் பார்க்கணும். ஒண்ணு தமிழுடைய உயர்வு, அதே போல முருகனுடைய பெருமை. இது 2த்தையும் ரொம்ப அற்புதமாக பண்ண. எவ்வளவு நூல்கள் வெளியிட்டாங்க, எவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிஜேபியால எதால பண்ண முடியுமா? இது காரணம் என்னன்னா, நான் சொன்னாப்புல அங்க ஒரு உண்மையான பக்தர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, மினிஸ்டரா, சேகர் பாபுன்னு. அவரை வந்து நீங்க எதையும் சொல்லி தாங்க எதை பண்ணாலும் அதுக்கு மேல அவர் ஸ்கோர் பண்ணிட்டே போறாரு. அதனால கோபம் வரதான் செய்யும். அதனால நீங்க இந்து விரோதின்னு சொன்னா அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடவே எடுயாது. இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் தெரியாதா? அந்த முருகன் முத்தமிழ் மாநாடு, உலகத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது. அது என்ன ஃபேண்டாஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட், என்ன உலக அளவில் எவ்வளோ ஆராய்ச்சி கட்டுரைகள், எல்லாம் புஸ்தகங்கள்லாம் வந்து எல்லாம் சாதாரண விஷயங்கள். அப்புறம் நீங்க தயவுசெய்து பாருங்க, பழங்கால அந்த தேவாரம் எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் பல கோயில்கள்ல செப்பேடுகள் அதெல்லாம் சரி பண்ணும்பொழுது அந்த கோயில்களை புனருத்தாரணம் பண்றோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல
செவத்தெல்லாம் ஸ்கிராப் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஏடுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யார் சார் பண்ணாங்க? யார் பண்ணாங்க? அப்புறம் தமிழ்ல நீங்க வந்து அர்ச்சனை அதை விட்டுடுங்க நீங்க. ஆனால் ஓதுவாரே இன்னைக்கு இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது பெண்களை வந்து ஓதுவாரை நியமிச்செல்லாம் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்டெப்பு சார் அது. ஆகவே நீங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து எத்தனை தேர்கள் செப்பரேட் இருக்கு ஓட வச்சிருக்காங்க. பழைய காலத்துல இந்த திருவாரூர் தேர் ஓடினதெல்லாம் பத்தி நான் பேசுறது இப்ப இருக்கிறத சொல்றேன். ஆகவே இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கோம். அதுக்காகவே தனியாவே ஒரு புக்லெட்டே போடலாம் சார். இல்லைன்னா நல்ல காரியங்கள்லாம் இந்த ஹிந்துக்களுக்காக பண்ணிருக்காங்கிறது அதுக்காகவே தனியா ஒரு புக்லெட் போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணு சார். முதலமைச்சர் அதை பண்ணுங்கிறீங்க? நிச்சயமா பண்ணணும். அவர் நான் கேட்டுக்கிறேன், உயர்திரு சேகர் பாபு அவர்கிட்டையும் நான் என்னுடைய விண்ணப்பம் என்னன்னா, நீங்க பண்ண காரியங்கள்லாம் மிக அற்புதமானது, உன்னதமானது. அதெல்லாம் நீங்க பண்ணினதை புக்லெட்டா போட்டு மக்கள்கிட்ட இலவசமாக விநியோகம் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து தெரிய வரணும். அதனால நீங்க வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து ஹிந்து விரோதம் என்ன பண்ணாங்க? ஹிந்துவோட கண்ணை பிடிங்கிட்டாங்களா? இல்லை கோயிலுக்கு போகாத காலை வெட்டி விட்டாங்களா? என்ன பண்ணாங்க? அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் ரொம்ப அநியாயமான பேச்சு அது. ஆனா திரு எல் முருகனும் அப்ப நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானும் நாங்க முருகனை கையில் எடுத்தோம், அதுக்கப்புறம் தான் இப்ப பயந்து இவங்களும் இப்ப முருகனை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த நேரத்திலேயே சொல்லியிருந்தாங்க சார். முருகன் பண்ணது என்ன சார்? கையில வேலை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்தாரு. அதை விட அவமானமான ஒரு வேலையே ஒன்றும் கிடையாது சார். முருகப்பெருமான் அப்படிதானே நீங்க கும்பிடணும். அவருக்கு முருகனை பத்தி என்னென்ன தெரியாது சார். திருத்தணியில ஆரம்பிச்சு திருச்செந்தூர்ல முடிக்கிறார் சார். திருத்தணி என்ன? முருகப்பெருமான் கோவப்பட்டு சண்டை எல்லாம் போட்டு சாந்தமான திருத்தணிகை, தனிந்த இடம் வந்து திருத்தணிகை. ஆனா சண்டை போட்ட இடம் வந்து திருச்செந்தூர். சோ சண்டை தணிஞ்சு போன இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சண்டை போட்ட இடத்துக்கு போறாங்களே, அது அடிப்படையான அறிவே கிடையாது அவங்களுக்கு. திமுக எதிர்ப்பு அந்த வாருக்காக அப்படி போயிருக்கலாம்ல? இல்ல சார், தணிந்து போன முருகனை சண்டையெல்லாம் போட்ட பிறகு கடைசியில வந்து தணிஞ்சு போற இடம் அமைதியா இருந்து அமைதியாக சாந்தமான ஒரு சொரூபியாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான இங்க ஆரம்பிச்சுட்டு சண்டை போட்டத்துல போய் முடிச்சாங்கன்னா அப்ப மறுபடியும் ஏதாவது கிளப்பி விடுறாங்களே. அப்ப அடிப்படையான நாலேஜே கிடையாது ஆன்மீகத்தை பத்தி. அடிப்படையான இவங்க வந்து சீமானை பத்தி விட்டுருங்க சார். அவர் எல்லாரும் அவருக்கு இன்னும் பாட்டன் பூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவங்க வீட்டுக்கு தான் அவரோட பாட்டன் அப்பா தான் அந்த முருகன் ஏதோ இருக்க மாதிரி ஏதாவது தத்து பத்துன்னு பேசுவார். அவருக்கு இஷ்டத்துக்கு என்னத்தையும் ஒன்று பேசுவார். அதே கிருஷ்ணனை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினா அந்த வீடியோலாம் இருக்கு. இன்னும் ஹிந்து கடவுளை பத்தியெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசினாருங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இவர் என்ன சொன்னதுனால சேகர் பாபு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அவர் வந்து ஒரு உண்மையான பக்தர் அவர். அதனால அவருக்கு வந்து இவங்க வந்து சொல்லி கொடுக்க வேண்டாம் எது ஆன்மீகங்கிறது. நீங்க முன்ன திமுகவுடைய ஆட்சியில இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பட்டியலிட்டீங்க. அதே நேரத்துல திமுக ஆட்சி பொறுப்பு வந்த பிறகும் சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இன்று வரை இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது. இப்ப கூட சின்னதுரை அவர்கள் அந்த மாணவர் வந்து தாக்கப்பட்டார், மறுபடியும் தாக்கப்பட்டிருக்காரு. வேங்கை வயல், இப்படி அடுக்கிட்டே போகலாம். தினந்தோறும் நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கனாலே ஒரு கொலை செய்தி ஒரு கொள்ளை செய்தி பார்க்காம நம்மளால இருக்க முடியல சார். நீங்க தயவு செய்து உலகத்துல எந்த நாடா வேணாலும் எடுத்துங்க சார். பரகட்ட போட்டு தமிழ்நாடுங்கிறது ஸ்டேட் ஒன்லி. நான் நாடுன்னு நான் தனிப்பட்ட பேசுற அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு குயிக்கான விமர்சனம் ஒண்ணு வரும். ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் இருக்கிறதுனால சொல்றேன். அதனால தமிழகத்துல ஒதுக்கிட்டு மற்ற எல்லா இதே ஆந்திரா பாருங்க, குஜராத்தை பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க, பீகாரை பாருங்க. அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அந்த மாதிரி மட்டமானது எதுவுமே கிடையாது. எங்க அதிகமா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா அதுல டாப்ல இருக்கிறதுங்கிறது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள். மத்திய பிரதேசம் இப்போ ஒரு பார்த்துருப்பீங்க, ஒருத்தரை வெட்டி அந்த முண்டத்தை எடுத்துன்னு கோயில்ல வந்து சுத்தி வர அந்த டெட் பாடியை சுத்தி போட்டு அதுக்கு இன்னும் ஊன்னு சத்தம் போட்டு உட்காந்துருக்கேன். இதெல்லாம் இங்க ஏற்படுகிறதா சார்? பார்பாரிக் ஃபெலோஸ். அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் தான் நடக்கிறதா? நீங்க வந்து சாதி ஆணவ படுகொலை இப்ப நீங்க சொல்றீங்க. இப்ப வேங்க வேயெல்லாம் இந்த மாதிரி அங்க எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு
ஹரிஜன், அதாவது தலித் பெண்களையும் குழந்தைகளையும் எந்த அளவுக்கு மோசமாக நடத்தி கொண்டோன்னு அங்கே நடக்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே நடக்குது. ஆகவே இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சார். எந்த ஆட்சி வரணும், இந்த ஆட்சி போட்டோம், இன்னொரு ஆட்சி வந்ததுன்னா எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுமா? ராமாயண காலங்கிறது அதில் ரொம்ப நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்த காலம் அது. நீங்கள் அதவே பார்த்து பாருங்க. சீதையை கொண்டு போய் எதுக்காக நெருப்பில் இறங்கணும்னு சொன்னது, மறுபடியும் அவர் தீக்குளிக்கணும்னு சொன்னது எதுக்காக? இதெல்லாம் ஊரில் இருக்கிறவன் ஏதாவது பேசத்தான் செய்வான். அந்த காலத்துல அப்படிதான் இருக்கு, ரைட்டா? ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும். அதனால எந்த ஆட்சி வந்தாலும் குற்றங்கள் குறைய போறதில்லை. அது ரொம்ப குற்றங்கள் இல்லாமல் போக போறதில்லை, குறைவாக இருக்கலாம். அதற்கான முயற்சிகள் உடனே எடுக்கிறாங்களா இல்லையா? ஏதாவது கொலை நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. யாராவது திடீர்னு போறாங்க, ஒருத்தன் அடிச்சுக்கிறான், வெட்டி போட்டுறான். அதுக்கெல்லாம் ஒரு போலீஸ், ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு போலீஸை கொடுக்க முடியுமா சார்? இம்பாசிபிள். ஆகவே நீங்க அமெரிக்காவில் நடக்காத அநியாயமா? அமெரிக்காவில் ஸ்கூல்ல துப்பாக்கி வச்சுன்னு சொல்றான். இப்படிலாம் நடக்கக்கூடிய இது எல்லா இடத்துலையும் நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை பற்றி பேசவே வேண்டாம். ஆகவே அந்த மாதிரிலாம் இங்கே தமிழ்நாட்டிலாம் கிடையாது சார். நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டோம் சில இருக்கத்தான் செய்யும், எந்த ஆட்சி வந்தாலும். இல்லை, ஃபர்கெட் அபவுட் டிஎம்கே. ஏடிஎம்கே இருந்த போது ஒன்றுமே நடக்கலையா? இனிமே நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வருகின்றார்களா அப்படின்னு பார்ப்போம். அவங்க வந்தாங்கன்னா கூட ஒன்றுமே நடக்காமல் போடுமா? இப்போ பிஜேபி ஆட்சி நடந்துட்டு இருக்கு, எல்லாம் அப்படியே ராமராஜ்யம் அப்படியே அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா என்ன? அதெல்லாம் நடக்காது சார். எல்லா இடத்தையும் இருக்கத்தான் செய்யும். இதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது சார். நீங்க முன்ன சொன்னப்ப பெண்களுடைய ஆதரவு இந்த பக்கம் மாறி இருக்கு திமுகன்னு சொல்லுங்க. ஆனா பெண்கள், இளம் சமூகத்தினர், புதிய வாக்காளர்கள், முதல் முறை வாக்களிக்கக்கூடியவங்க, இவங்க எல்லோருடைய ஆதரவையும் இன்னொரு பக்கம் திரு விஜய் கவர் பண்ணியிருக்காரு. அவர் முன்னெடுக்கின்ற அரசியல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.